வெரி குட் மார்னிங் டு ஆல். உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பயிற்சி என்ன அப்படின்னா, புதிதாக புறவேத வியாபாரத்தில் இணைந்தவங்க தங்களுடைய ஸ்டெப் 1 என்ன பண்ணணும், ஸ்டெப் 2 என்ன பண்ணணும், படிப்படியாக என்ன விஷயங்கள் செய்யணும் வளர்ச்சிக்கு அப்படின்னு தெரிந்து கொள்வதற்குண்டான ஒரு ப்ரோகிராம் இது. நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் ஓரியன்டேஷன். இந்த பயிற்சி என்னங்கிறத பார்ப்போம். இந்த பயிற்சியின் மூலமாக புறவேத வியாபாரத்தை நீங்க அற்புதமாக துவங்கி வளருவதற்குண்டான ஒரு விஷயம் கிடைக்கும். முதல்ல உங்கள நானு இந்த அற்புதமான புறவேதா உலகத்திற்கு வரவேற்கிறேன். வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் புறவேதா. கங்ராச்சுலேஷன்ஸ். பிகாஸ் உங்களுடைய ஒளிமயமான எதிர்காலத்திற்கு ஒரு நல்ல டெசிஷன் எடுத்திருக்கிறீங்க. நல்ல முடிவு எடுத்திருக்கிறீங்க. இந்த முடிவு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். முதல்ல புறவேதா உங்களுக்கு என்ன ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், உலகத்தரம் வாய்ந்த பொருட்கள். வேர்ல்ட் கிளாஸ் ப்ராடக்ட்ஸ். இரண்டாவது, இன்னைக்கு எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல 97% மக்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா வருமானத்திற்கு வாய்ப்பு வேணும்னு தேடிட்டு இருக்காங்க. ஆப்பர்ச்சுனிட்டி டு ஏர்ன் மணி. ஒரு பகுதி நேரத்துல வருமானம் சம்பாதிப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு. இந்த 2 விஷயங்கள புறவேதா உங்களுக்கு ஆஃபர் பண்றாங்க. இங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இங்க உங்களுக்கு என்ன ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். உழைக்காமலே ஈஸியா நெறைய சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு உங்களுக்கு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அப்படி அல்ல இங்க. இங்க உழைச்சா தான் சம்பாதிக்க முடியும். இனிஷியல் இன்கம் உங்களுக்கு புறவேதால இருந்து வரக்கூடியது குறைவாக இருக்கும் உங்க எஃபோர்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஃபியூச்சர்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பல மடங்காக உங்க வருமானம் பல்கி பெருகக்கூடியது. இங்க எப்படி புறவேதால ஜாயின் பண்றாங்க? எல்லாரும் எப்படி ஜாயின் பண்றாங்க? நீங்களும் இதுல ஏதோ ஒரு ரீசன்ல தான் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ப்ராடக்ட் புடிச்சு போயிருக்கும். இந்த பொருள வாங்கிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக புறவேதால இணைஞ்சிருப்பீங்க. அல்லது ஃபேஸ் வேல்யூ. இந்த வாய்ப்ப உங்கள்ட்ட சொன்னார் இல்லைங்களா? அவரோட முகத்த மறுக்க முடியாம, சரி ஓகே. அல்லது அவருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நட்பின் அடிப்படையில, அந்த உறவுமுறையின் அடிப்படையில சேர்ந்திருக்கலாம். தென் அடுத்து, அவங்க உங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம். தென் அடுத்து, சரி நம்மளும் ஏதோ ஒரு வருமானம் சம்பாதிக்கணும்னு இருக்கோமே. இந்த வாய்ப்ப பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்கம் நம்மளுக்கு கிடைக்கிற மாரி தெரியுதே. நம்ம ஏன் அத பண்ணி பார்க்கக்கூடாது? அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். அல்லது நம்ம மூலமா நெறைய பேத்த முன்னேத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட நீங்க இணைஞ்சிருக்கலாம். இதுல ஏதாவது ஒரு காரணமோ, பல காரணமோ இருக்கலாம். பட் நீங்க நோ மேட்டர் ஹவ் யூ ஜாயின்ட். நீங்க எப்படி எந்த காரணத்தினால உள்ள வந்தீங்கங்கிறத விட முக்கியமான விஷயம் என்னன்னா, யூ ஹவ் டேக்கன் த ரைட் டெசிஷன். சரியான முடிவு எடுத்திருக்கிறீங்க. சரி முடிவு எடுத்துட்டீங்க, இணைஞ்சிட்டீங்க. இந்த வியாபாரத்த எப்படி துவங்குவது? ஹவ் டூ ஸ்டார்ட்? இந்த வியாபாரத்த ஒரு முறையாக துவங்கணும். பொழுதுபோக்காக செஞ்சோம்னா பொழுதுபோக்குக்கு உண்டான வருமானம். வியாபாரமாக செஞ்சோம்னா வியாபாரத்திற்கு உண்டான வருமானம். இங்க வியாபாரமா செய்யறதுக்கு உண்டான விஷயம் இருக்கு. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். வழிகாட்டக்கூடிய முறை, வழிகாட்டக்கூடிய அமைப்பு. ஒரு 9 ஸ்டெப்ஸ் இருக்கு. அத நம்ம பார்க்கலாம். இந்த 9 ஸ்டெப்ஸ் ஃபார் சக்சஸ் இன் புறவேதா என்னங்கிறத பார்க்கலாம். முதல் ஸ்டெப் ட்ரீம்ஸ், கனவுகள். ஸ்டெப் நம்பர் 2 நோ யுவர் சப்போர்ட். உங்களுடைய சப்போர்ட் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். தென் அடுத்து செல்ஃப் யூஸ். செல்ஃப் யூஸ். சொந்த உபயோகம் எப்படி பொருட்கள்லாம் பண்றது? இது ஸ்டெப் 3. ஸ்டெப் 4 இந்த வியாபாரத்துல பெயர் பட்டியல் தயாரித்தல். நேம் லிஸ்ட் தயாரிக்கிறது. ஸ்டெப் 5 அவங்கள முறையாக இந்த வியாபார வாய்ப்புக்கு அழைத்தல். இன்விடேஷன். ஸ்டெப் நம்பர் 6 ஷோ த பிளான். முறையாக இந்த வியாபார திட்டத்தை புறவேதாவினுடைய வியாபார திட்டத்தை காண்பித்தல். ஸ்டெப் 7 ஃபாலோ அப். அவங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கலாம், டவுட்ஸ் இருக்கலாம், அல்லது கிளாரிட்டி தேவைப்படலாம். அதை கிளியர் பண்றது. ஃபாலோ அப். தென் 8th ஸ்டெப் க்ளோசிங். வியாபாரத்துக்குள்ள அவங்கள எடுத்துட்டு வர்றது. தென் அடுத்து டூப்ளிகேஷன். இந்த விஷயத்தை நம்ம குழுவுல நிறைய பேர்த்த செய்ய வைக்கிறது. டூப்ளிகேஷன். இந்த 9 ஸ்டெப் இங்க புறவேதா வியாபாரத்துல நீங்க வெற்றி அடைவதற்கு
மிகப்பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணும். ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு லாட்டரி வாங்கியிருக்கிறீங்க. அந்த லாட்டரியில உங்களுக்கு ரூ. 1,00,00,000 பரிசு விழுந்திருக்கிறதா எடுத்துக்கிறேன். இப்போ 1,00,00,000 உங்களுக்கு பரிசு விழுந்துருச்சு. அத வச்சு என்ன பண்ணுவீங்க? ஒரு பேப்பர், பேனா எடுங்க. இந்த 1,00,00,000ல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத எழுதுங்க. என்னெல்லாம் எழுதலாம்? பாருங்க என்னென்னலாம் உங்களுக்கு தேவை? நெறைய பேர் என்ன யோசிப்பீங்க? ஒரு வீடு வாங்கலாம். இன்னும் சில பேத்துக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார் ஒண்ணு வாங்கலாம். இன்னும் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுடைய படிப்பு, கல்யாணம் இதற்காக பணத்த ஒதுக்கி வைக்கலாம். இன்னும் சில பேத்துக்கு கொஞ்சம் நகைய அடகு வச்சிருப்பீங்க. நகைய மீட்டணும். அல்லது வேற ஏதாவது லோன் வாங்கியிருப்பீங்க. அந்த லோன் எல்லாம் கட்டணும். இஎம்ஐயே இருக்கக்கூடாது. கடனே இருக்கக்கூடாது. கடனெல்லாம் முடிச்சிரணும் அப்படின்னு சில பேர் நெனைப்பீங்க. இன்னும் சில பேர் என்ன அப்படின்னா, எதிர்காலத்திற்கு அதாவது ஓய்வு காலத்துல யாரையும் டிபெண்ட் பண்ணாம இருக்கணும். அதற்கு கொஞ்சம் சேமிச்சு வைக்கலாம் அப்படின்னு தோணும். இப்படி பல விஷயம் உங்களுடைய கனவுகளாக இருக்கும். இப்ப இந்த 1,00,00,000ல இதெல்லாம் நீங்க பண்ணலாம். அல்லது இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கு இருக்கலாம். பட் இப்ப என்ன அப்படின்னா, 1,00,00,000 உங்களுக்கு லாட்டரில விழல. விழுந்ததா ஒரு அசம்ப்ஷன் பண்ண சொன்னேன். நீங்க லாட்டரில 1,00,00,000 வின் பண்ணல. இப்ப இந்த எழுதின கனவுகள்லாம் எப்படி அடைய போறீங்க? யூ ஹேவ் ஒன்லி 2 ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆப்ஷன் 1 வாழ்க்கை இப்ப போயிட்டு இருக்கிற மாரியே சமாதானம், சமாதானம். எங்க போனாலும் காம்ப்ரமைஸ். இப்ப போற மாரி அப்படியே போயிட்டு இருக்கலாம். காம்ப்ரமைஸ். ஒவ்வொரு நாளும். ஆப்ஷன் 2 இல்ல நான் முடிவு பண்ணிட்டேன். நான் எழுதின என்னுடைய கனவுகள் எல்லாம் நான் அடைந்தே தீரணும். அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எஸ். நீங்க 2வது வகைன்னு தெரியும். ஆப்ஷன் 2. தட்ஸ் வை யூ ஆர் ஜாயின்ட் வித் பிரவேதா. கண்டிப்பாக உங்களுடைய கனவுகள் அடைய முடியும். இட் வில் பி பாசிபிள் த்ரூ பிரவேதா பிசினஸ். பிகாஸ் இங்க நெறைய பேர் இந்த சாதனைகளை அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய கனவுகள பூர்த்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களாலயும் முடியும். ஆனா இந்த பிரவேதா வியாபாரத்த நீங்க ஆரம்பிக்கும்போது, இனிஷியலா உங்களுக்கு சில சேலஞ்சஸ் இருக்கு. முதல் சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கணவன் வியாபாரத்த துவங்கியிருந்தீங்கன்னா, மனைவி கிட்ட இருந்து நெகட்டிவ் வரும். அல்லது மனைவி துவங்கியிருந்தீங்கன்னா, கணவன்ட்ட இருந்து நெகட்டிவ் வரும். ஏன்னா வியாபாரத்த யாராவது ஒருத்தர் மட்டும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா, இன்னொருத்தவங்களுக்கு இந்த வியாபாரத்தோட பொட்டன்ஷியல் என்னன்னு புரியாது. இது அது மாரி தான் இருக்கும். அப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஏதாவது நெகட்டிவ் சொல்ல ஆரம்பிப்பாங்க. முதல்ல அடுத்தது என்ன அப்படின்னா, ரிஜெக்ஷன் அண்ட் அப்போசிஷன் ஃப்ரம் ஃபேமிலி மெம்பர்ஸ். குடும்ப உறுப்பினர்கள்ட்ட இருந்தே எதிர்ப்புகள் வரலாம் அல்லது ரிஜெக்ஷன் வரலாம். தென் உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் ரொம்ப வருஷம் பழகியிருப்பீங்க. ரொம்ப குளோஸா இருப்பாங்க. அவங்களே உங்கள்ட்ட இதெல்லாம் ஒர்த் வருமா? இதெல்லாம் செட் ஆகுமா? பண்ண முடியுமான்னு உங்கள்ட்ட சொல்லுவாங்க. இந்த மாரி நெறைய சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ற மாரி இருக்கும். பட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது இங்க சாதிச்ச அத்தன சாதனையாளர்களும் இதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கிறாங்க. நீங்களும் இத கடந்து வரலாம். யூ ஹேவ் டூ லேர்ன் ஹவ் டூ ஓவர்கம் இட். இத எப்படி கடந்து வரலாம் அப்படிங்கிறத நீங்க முறையான பயிற்சிகள் மூலமாக இங்க கத்துக்கலாம். ஸ்டெப் நம்பர் 2 நோ யுவர் சப்போர்ட். உங்களுக்கு இங்க என்ன சப்போர்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இங்க புரவேதால நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க விநியோகஸ்தரா. நீங்க தனிப்பட்ட நபர் கிடையாது. உங்களுக்கு இங்க சப்போர்ட் இருக்கு. முதல்ல புரவேதா நிறுவனம். இந்த நிறுவனம் பல கோடி முதலீடு பண்ணி ஆராய்ச்சி பண்றாங்க. புது பொருட்கள் அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த பொருட்கள் நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஹை ரிவார்டிங் மார்க்கெட்டிங் பிளான் குடுத்திருக்கிறாங்க. நம்ம குழுவுல நடக்கிற வியாபாரத்த அவங்களே கணக்கெடுக்கிறாங்க. அந்த வியாபாரத்திற்கு உண்டான வருமானத்த கணக்கு பண்ணி நமக்கு அனுப்புறாங்க. கம்ப்ளீட் சப்போர்ட், இன்வெஸ்ட்மென்ட் ஓகேங்களா? எல்லா விஷயங்களும் புரவேதா நிறுவனம் எடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணி குடுக்குறாங்க. தென் 2வது லைன் ஆஃப் ஸ்பான்சர். உங்களுக்கு இந்த வியாபாரத்த குடுத்தவரும், அவருடைய என்ரோல்மென்ட் அப்ளையன்ஸும் உங்களுடைய லைன் ஆஃப் ஸ்பான்சர். இவங்க எல்லாருமே என்ன அப்படின்னா, இந்த வியாபாரத்துல நீங்க முன்னேறியே ஆகணும், நீங்க வளர்ந்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு கை குடுக்குறதுக்கு ரெடியா இருக்கிறவங்க. உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சப்போர்ட் தேவையோ, அதெல்லாம் உங்கள கோஆர்டினேட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் உங்க வளர்ச்சிக்கு கை குடுத்து முன்னேத்துறவங்க. தென் 3வது ஈகிள் டீம். சவுத் இந்தியாலயே ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் டீம். ஹியர் வி ஹேவ் வண்டர்ஃபுல் எஜுகேஷன் சிஸ்டம். இங்கு உங்களுக்கு முறையான பயிற்சிகள் இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க வளருவதற்கு உண்டான பயிற்சிகள். இந்த 3 விஷயங்களும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குது. புரவேதா நிறுவனம், லைன் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப், ஈகிள் டீம் சிஸ்டம்.
இந்த சப்போர்ட் என்னங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். முதல்ல நீங்க ஒரு டைரியில உங்களுடைய அப்ளைன் சப்போர்ட் சார்ட் அப்படிங்கிறத எழுதி உங்க அப்ளைனுடைய பேர், அவங்க டெசிக்னேஷன் என்ன, மொபைல் நம்பர் என்ன இதெல்லாம் எழுதிக்கோங்க. பிகாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வியாபாரத்துல ஸ்டெப் பை ஸ்டெப் டெவலப் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க. தென் புரவேதாவோட கால் சென்டர் நம்பர நோட் பண்ணிக்கோங்க. கஸ்டமர் கேர் மெயில் ஐடி நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது கஸ்டமர் கேர் ரிலேட்டடா தேவை அப்படின்னா கால் சென்டர்ல கூப்பிட்டு பேசலாம், மெயில் அனுப்பலாம். தென் நம்ம ஈகிள் டீம்ல உங்களுக்கு தினைக்கும் பயிற்சிகள் இருக்கு. தினைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங்ஸ் இருக்கு. இதற்கெல்லாம் உண்டான லிங்க் உங்க ரெஸ்பெக்டிவ் அப்ளைன்ட் இருந்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த வியாபாரத்தை படிப்படியா டெவலப் பண்றதுக்கு உண்டான எல்லா விதமான சப்போர்ட்ஸ் இங்க இருக்கு. முதலீடு இங்கேயே பண்ணியிருக்காங்க. சப்போர்ட் இருக்கு. உங்களுக்கு எந்த முதலீடும் இல்ல. முறையான வழிகாட்டுதல் இருக்கு. உங்க முயற்சிய, உழைப்ப தொடர்ச்சியாக இங்க குடுத்தீங்கன்னா, முன்னேறுவதற்கு சரியான பாதை இருக்கு. நீங்க முன்னேற முடியும். ஸ்டெப் நம்பர் 3 செல்ஃப் யூஸ். இப்ப நம்ம ஒரு வியாபாரத்தை துவங்கிட்டோம். புரவேதா வியாபாரத்தை துவங்கியிருக்கோம். அப்ப முதல்ல நம்ம வியாபாரம் பொருட்கள் நம்ம பயன்படுத்தணும். என்னென்ன பொருட்கள்லாம் நம்மளுக்கு தேவையோ அந்த பொருள்லாம் நம்ம புரவேதா பொருளா நம்ம வீட்ல மாத்தணும். பிகாஸ் திஸ் இஸ் யுவர் ஓன் பிசினஸ். இது என்னுடைய சொந்த வியாபாரம். உங்களுடைய சொந்த வியாபாரம். முதல்ல நம்மள ஒரு 50 லட்சம், 1 கோடி, 2 கோடி, 5 கோடி வியாபாரத்துக்கு முதலீடு போட்டு ஒரு வியாபாரத்தை துவங்கினா எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி புரவேதா வியாபாரத்தை பார்க்கணும். இங்க சாதிக்கிற எல்லாரும் அப்படிதான் பார்க்கறாங்க. தென் அடுத்து நம்ம வீட்ல எக்ஸ் பிராண்ட், ஒய் பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கக்கூடாது. அதாவது அதர் பிராண்ட்ஸ் எல்லாமே புரவேதா ப்ராடக்ட்ஸா மாத்தணும். இங்க புரவேதால 200க்கும் மேற்பட்ட அற்புதமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. 9 கேட்டகரியில இருக்கு. அதுல நீங்க அன்றாட வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருளும் ஆல்மோஸ்ட் இருக்கு. அதுல குறிப்பாக சப்ளிமெண்ட்ஸ். இந்த சப்ளிமெண்ட்ஸ் நான் ஏன் எடுக்கணும்? உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். ஒய் சப்ளிமெண்ட்ஸ்? இந்த சப்ளிமெண்ட் ஏன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஊட்டச்சத்து பற்றாக்குறை, அதாவது நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இருக்கு. அதை நிவர்த்தி பண்றதுக்காக எடுக்கணும். தென் அடுத்து இன்னைக்கு நிறைய நாக்கோட ருசிக்காக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம். அப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியம் கெட்டு போகுது. தென் அடுத்து ஹைபிரிட் வெஜிடபிள்ஸ் வருது, ஃப்ரூட்ஸ் வருது, தானியங்கள் வருது. தென் அடுத்தது பூச்சி மருந்துகள், உரங்கள் இந்த மாதிரி விவசாயத்துல பயன்படுத்தி விளைச்சல் பண்றாங்க. அந்த விளைபொருட்கள் நம்ம பயன்படுத்துறோம். அதனால பல சேலஞ்சஸ் இருக்கு. தென் பொல்யூஷன், நீர், காற்று, நிலம் எல்லாமே மாசுபட்டு கிடக்கு. வாகன கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள் இப்படி பல விஷயங்கள் வந்து எல்லாமே பொல்யூட் ஆயிருக்கு. தென் அடுத்து ஸ்ட்ரெஸ், வேலைப்பளு, வியாபாரத்துல இருக்கக்கூடிய பளு, குடும்ப பிரச்சனைகள் இப்படி நிறைய மன அழுத்தத்துல இருக்கிறாங்க. தென் அடுத்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புது வியாதிகள் நிறைய இருக்கு. பிரஷர், அடுத்து பார்த்தீங்கன்னா கேன்சர், நிறைய விஷயங்கள் இன்னைக்கு எல்லாமே வந்துட்டு இருக்கு. டயபெட்டிக் இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும்போது இப்ப என்ன அப்படின்னா, இதற்கு தீர்வு என்ன அப்படின்னா, சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கக்கூடியது ஒரு முக்கியமான விஷயம். அப்ப ரெகுலரா சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறவங்க இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு அதிகம். புரவேதால உயர்ந்த தரத்துல அவசியம் எல்லாத்துக்கும் தேவையான சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. உயர்ந்த தரத்துல இனோவேட்டிவ் ஃபார்முலால இருக்கு. இந்த சப்ளிமெண்ட்னால நிறைய ரிசல்ட் கிடைச்சிட்டு இருக்கு. இத நம்ம முதல்ல எடுக்க ஆரம்பிக்கணும். இதற்கு முறையான பயிற்சிகள் இருக்கு. அதுல கலந்துக்கோங்க. நீங்க சப்ளிமெண்ட் எடுக்க ஆரம்பிங்க. மித்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு பயன்படுத்த ஆரம்பிங்க. இப்ப நம்ம ஸ்டெப் நம்பர் 3 பார்த்தோம். ஸ்டெப் நம்பர் 4 லிஸ்ட். பெயர் பட்டியல் தயாரித்தல். இப்ப நம்ம ஒரு வியாபாரத்தை துவங்கிட்டோம். இப்ப வியாபாரத்தை நம்ம மத்தவங்கள்ட்ட அணுகணும். அப்ப யார்கிட்ட அணுகலாம் அப்படின்னா, நிறைய பேர் மென்டல் லிஸ்ட், அதாவது மனசுலயே ஒரு கால்குலேஷன் போட்டு இவரை பார்க்கலாம், அவரை பார்க்கலாம்னு வச்சிருப்பாங்க. பட் ப்ரொஃபஷனல் பீப்புள் ஒரு பெயர் பட்டியல் எழுத்துப்பூர்வமா ரெடி பண்ணுவாங்க. இப்ப இந்த எழுத்துப்பூர்வமா நீங்க பெயர் பட்டியல் தயார் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள் யாரு? எங்கெல்லாம் ஸ்கூல்ல படிச்சீங்க? காலேஜ்ல படிச்சீங்க? எந்த கம்பெனில ஒர்க் பண்ணி இப்படிலாம் பாருங்க. உங்க நண்பர்கள் பெயர் பட்டியல எழுதுங்க. சொந்தக்காரங்க வீட்ல இருக்க ஆல்பம்லாம் எடுத்து பாருங்க. கல்யாண ஆல்பம் ஏதாவது ஒண்ணு. எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபேமிலில நடந்த ஃபங்ஷனுக்கு வந்தவங்கலாம் சொந்தக்காரங்க, ஃபிரெண்ட்ஸ் எல்லாத்தையும் தெரியும். அதெல்லாம் பெயர் பட்டியல் எழுத ஆரம்பிக்கலாம். தென் எங்கெல்லாம் படிச்சீங்க? காலேஜ், ஸ்கூல் அதெல்லாம் எழுதலாம். தென் எங்கெல்லாம் வேலை பார்த்தீங்க? அல்லது வியாபாரம் பண்ணீங்க? கூடலாம் யாரெல்லாம் இருந்தாங்க? அவங்க பேர்லாம் எழுதுங்க.
எங்கெல்லாம் குடியிருந்தீங்க, வீடு மாறி இருக்கலாம். எந்தெந்த வீட்ல இருந்தீங்க, அங்க பக்கத்துல இருந்த நெய்பர்ஸ் யாரெல்லாம் பழக்கம். இப்படி எல்லாத்தையும் எழுத ஆரம்பிங்க. இந்த ஒரு பெயர் பட்டியல் குறைந்தபட்சம் ஒரு 100 பேராவது இருக்கணும். இன்னைக்கு டே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றீங்க. குறைஞ்சபட்சம் இன்னைக்கு ஒரு 20 பேராவது எழுதிருங்க. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. கீப் ஆன் ஆடிங் நேம்ஸ் அண்ட் டோன்ட் ப்ரீஜட்ஜ். யாரையும் முன்கூட்டியே முடிவெடுக்க வேண்டாம். இவர் செய்வாரு, செய்ய மாட்டாரு, இவர் செட் ஆவார், செட் ஆக மாட்டாரு. எத பத்தியும் யோசிக்காதீங்க. நீங்க அவர் பேர் எழுதுங்க. இப்ப பெயர் பட்டியல் தயாரிச்சிட்டீங்க. பெயர் பட்டியல் தயாரிச்சுட்டு அவங்கள இந்த வியாபார வாய்ப்புக்காக அழைக்கணும். பட் இங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெபுடேஷன் ரொம்ப முக்கியம். அவங்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ப பில்ட் பண்ணுங்க. ஒரு ஹாய், பாய், குட் மார்னிங் அனுப்புங்க. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ப பில்ட் பண்ணிக்கோங்க. சேஞ்சிங் ஃப்ரம் அ ஹண்டர் டூ புரொஃபஷனல். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இந்த வியாபாரத்த எடுத்துட்டு ஹண்டர் மாரி அணுகுவாங்க. ஆள பிடிச்சுட்டா, இத பண்ணிட்டா, அத அப்படி அல்ல. நம்ம யாரையும் ஆள பிடிக்கலங்க. வாய்ப்ப குடுக்குறோம். வி ஆர் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி டூ சேஞ்ச் தியர் லைஃப். அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருவதற்குண்டான ஒரு வாய்ப்ப குடுக்குறோம். அப்ப நம்ம எல்லாம் புரொஃபஷனல்ஸ். அத புரிஞ்சுக்கோங்க. வி ஆர் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப அத முறையாக அவங்கள அணுகணும். அணுகுறதுக்கு நெறைய முறைகள் இருக்கு. ஒரு உதாரணம் உங்கள்ட்ட சொல்றேன். உங்க நண்பருக்கு கால் பண்றீங்க. கால் பண்ணிட்டு ஜெனரலா பேசுறீங்க. ஃபேமிலி பத்தி பேசுறீங்க. ஆக்குபேஷன் பத்தி பேசுறீங்க. ஓகேங்களா? குழந்தை எப்படி இருக்காங்க? வைஃப் எப்படி இருக்காங்க? அம்மா எப்படி இருக்காங்க? இதெல்லாம் பேசுறீங்க. வேலைய பத்தி, வியாபாரத்த பத்தி பேசுறீங்க. அப்புறம் ஜெனரலா ரெக்ரியேஷன். இன்னைக்கு இருக்கக்கூடிய வெதர் எப்படி இருக்கு? இன்னைக்கு கிரிக்கெட் எப்படி இருக்கு? இது மாரி ஜெனரலா பேசுங்க. இத பேசிட்டு அடுத்தது சொல்லுங்க. ஐ வாண்ட் டூ ஹேவ் அ கப் ஆஃப் காஃபி வித் யூ. உன்னோட சேர்ந்து காஃபி சாப்பிடணும். இன்னைக்கு சாப்பிடலாமா? நாளைக்கு சாப்பிடலாமா? எங்க வீட்டுக்கு வரீங்களா? உங்க வீட்டுக்கு வரட்டுமா? ஓகேங்களா? 5 மணிக்கு பார்க்கலாமா? 6 மணிக்கு பார்க்கலாமா? கைண்ட்லி கன்ஃபர்ம் த டைம், வென்யூ, டேட். எந்த இடத்துல, என்னைக்கு, எந்த டைம்ல பார்க்குறோங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிருங்க. பட் நீங்க கேட்கிற விஷயம் ஒரு வியாபாரத்திற்காக தான் அவர பார்க்க வரீங்கங்கிறத முடிஞ்ச வரைக்கும் தெரியப்படுத்த வேண்டாம். பிகாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வியாபாரம்னு சொன்ன உடனே அவருக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள்ல வேற ஏதாவது வியாபாரங்கள பத்தி கேள்விப்பட்டிருப்பாரு. இதுவும் அது மாரி தான் இருக்கும்னு நெனைப்பாரு. அதனால ஜஸ்ட் நேர்ல வரேன் பார்க்கணும்னு சொல்லுங்க. சொல்லி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அந்த டைம்க்கு அன்னைக்கு காலையிலேயே அவருக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்க, ரிமைண்ட் பண்ணுங்க. அல்லது இடையில ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்துங்க. அன்னைக்கு அவர அந்த பர்ட்டிகுலர் டைம்ல, பர்ட்டிகுலர் வென்யூல பாருங்க. பார்த்துட்டு அவருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 டூ 1ல ஃபிளிப் சார்ட் வச்சு பிளான் எடுக்கலாம். அல்லது வீடியோ போட்டு காட்டலாம். எப்படி வீடியோ போட்டு காட்டுறது அப்படின்னா, 35 நிமிஷம் ஒரு வீடியோ இருக்கும். உங்க அப்ளையன்ட்ட கேளுங்க. நம்ம ஈகிள் டீம்ல எக்ஸ்க்ளூசிவா இருக்கு. அந்த வீடியோவ நீங்க போட்டு காட்டலாம். அல்லது டெய்லி Zoom மீட்டிங் இருக்கு. இந்த Zoom மீட்டிங்க்கு உண்டான லிங்க் உங்க அப்ளையன்ட்ட வாங்கிக்கோங்க. அந்த Zoomல இருந்து அவருக்கு மீட்டிங் போட்டு காட்டலாம். அல்லது Zoom லிங்க்க குடுத்து அவர அட்டெண்ட் பண்ண வைக்கலாம். அல்லது பக்கத்துல எங்க ஹோம் மீட்டிங் இருக்கோ அங்க உட்கார வைக்கலாம். அல்லது செட் ஃபார் லைஃப் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் எங்க இருக்கோ அதுல அவர பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாம். எய்தர் அவர போய் நேர்ல பார்க்கலாம். அல்லது Zoom மீட்டிங்ல உட்கார வைக்கலாம். ஹோம் மீட்டிங்ல உட்கார வைக்கலாம். அல்லது அந்த பகுதியில் நடக்கக்கூடிய செட் ஃபார் லைஃப் மீட்டிங்ல உட்கார வைக்கலாம். பிகாஸ் வியாபார திட்டத்த முறையா காட்டணும். ஓகே. அப்ப முறையா அந்த வியாபார திட்டத்த இதுல ஏதாவது ஒரு மெத்தட்ல காட்டுங்க. கண்டிப்பா ரிசல்ட் வரும். இப்ப இந்த மாரி வியாபார திட்டத்த காமிச்சிட்டீங்க. இங்க ஆர்கனைஸ்டா, ஸ்ட்ரக்சர்டா வியாபாரத்த புரிய வைப்பாங்க. இந்த நிறுவனத்தோட புரொஃபைல் என்ன? புராடக்ட்ஸ் என்ன? வியாபாரத்துல எப்படி வருமானம் வரும்? சாதித்தவர்கள் யார்? இந்த மாரி எல்லா விஷயத்தையும் கிளியர் பண்ணுவாங்க. இத பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்டெப் நம்பர் 7 ஃபாலோ அப். அவருக்கு 2 விதமான டவுட் வரும். அதாவது அப்ஜெக்ஷன்ஸ். இது 2 கேட்டகரில இருக்கு. கேட்டகரி நம்பர் 1 அவர் மேலேயே அவருக்கு நம்பிக்கை கம்மியா இருக்கும். இந்த வியாபாரம் நல்லா இருக்கு. செஞ்சா ஜெயிக்கலாம். ஆனா என்னால செய்ய முடியுமா? அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ள இருக்கு. அத வெளிப்படுத்தும்போது பல விதமா வெளிப்படுத்துவார். 2வது இந்த இண்டஸ்ட்ரி மேலயோ, இந்த வியாபார முறை மேலயோ அவருக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். அப்ப அவருடைய டவுட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? அவர் கேட்கிற கேள்விய வச்சே கண்டுபிடிக்கலாம். என்ட்ட பணம் இல்ல. என்ட்ட நேரம் இல்ல. நான் சேல்ஸ் பெர்சன் இல்ல. எனக்கு யாரையும் தெரியாது. நான் ரொம்ப வயசு கம்மி. எனக்கு வயசு ஜாஸ்தி. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இந்த மாரி பலவிதமான காரணம் சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, அவங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை குறைவா இருக்குன்னு அர்த்தம். அப்ப அத கண்டுபிடிங்க. அவங்கள மாரி இருக்கக்கூடிய நபர்கள் யாரு சாதிச்சிருக்கிறாங்களோ, அந்த உதாரணங்கள அவருக்கு எடுத்துச் சொல்லுங்க.
அல்லது உங்க அப்ளையன்ஸ் சப்போர்ட் அந்த இடத்துல பயன்படுத்துங்க. தென் 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வியாபார முறை மேல அவருக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். இந்த மாரியான கேள்விகள்லாம் கேட்பார். இஸ் திஸ் எம்எல்எம்? இது எம்எல்எம்மா? இது அது மாரியா? இது லீகலா? ஓகேங்களா? எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் என் ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் உ தொந்தரவு பண்ண மாட்டேன். இந்த மாரி பல விஷயங்கள் சொல்லுவார். அப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த வியாபார முறை சரியான வியாபார முறையா? இந்த வியாபார முறையில ஜெயிக்க முடியுமா? இந்த வியாபார முறை வொர்க் ஆகுமா? இப்படி பல கேள்விகள் அவருக்கு இருக்கு. அப்ப அவருக்கு முதல்ல இந்த இண்டஸ்ட்ரியோட பிக் பிக்சர காட்டுங்க. இது ஏதோ ஒரு சாதாரண துறை அல்ல. வருடா வருடம் 2 இலக்க வளர்ச்சி இருக்கக்கூடிய, உலகம் முழுக்க மிகப்பெரிய லெவல்ல வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு துறை தான் இந்த நேரடி வர்த்தக துறை. அதுல நம்ம நிறுவனம் புரவேதா ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் டைரக்ட் செல்லிங் கம்பெனி இன் த கண்ட்ரி. அதிவேகமா வளர்ந்துட்டு இருக்கோங்கிறத அவருக்கு புரிய வைங்க. அதற்கு நம்பிக்கை வலு சேர்க்கிறதுக்கு உண்டான டூல்ஸ பயன்படுத்துங்க. அப்ளையன்ஸ் சப்போர்ட்ட பயன்படுத்துங்க. இப்ப அவரோட அப்ஜெக்ஷன்ஸ கண்டுபிடிச்சிட்டீங்க. அத அவருக்கு கிளியர் பண்ணிட்டீங்க. நீங்க என்னதான் கிளியர் பண்ணிட்டாலும், அவருக்குள்ள அப்போ ஒரு சின்ன லைட்டா தயக்கம் இருக்கும். என்ன தயக்கம் அப்டின்னா, பண்ணலாமா? வேண்டாமான்னு ஒரு சின்ன யோசனை ஒண்ணு இருக்கும். அப்ப என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தான் ஒரு புஷிங் குடுக்கணும். அந்த புஷிங் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அவர ஒரு முடிவெடுக்க வைக்கிறது. அப்ப அதுக்கு சில டெக்னிக்ஸ் நீங்க பயன்படுத்தலாம். அது என்ன அப்டிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் குளோசிங். வியாபாரத்த பார்த்து காமிச்சிட்டீங்க. அடுத்து அவருக்கு அப்ஜெக்ஷன்ஸ கிளியர் பண்ணிட்டீங்க. இப்ப அவர வியாபாரத்துக்குள்ள எடுத்துட்டு வரதுக்காக பேசுறீங்க. ஆல்டர்னேட்டிவ் குளோசிங். உங்க பேர்ல எடுக்கிறீங்களா? மனைவி பேர்ல எடுக்கிறீங்களா? யார் பேர்ல எடுக்கிறீங்களோ, அவங்க பேங்க் அக்கவுண்ட்ல தான் பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் போனஸ்லாம். ஓகேங்களா? நீங்க கேட்கிற கேள்வி 2மே ஓகேங்களா? ஆல்டர்னேட்டிவ் குளோசிங். 2மே உங்களுக்கு ஃபேவரா இருக்கிற மாரி கேள்விகள நீங்க கேட்கணும். தென் அடுத்தது ரீஅஷ்யூரன்ஸ் குளோசிங். நீங்க பொருள வாங்கிக்க போறீங்க. வெளியில மளிகை கடையிலயோ, சூப்பர் மார்க்கெட்லயோ வாங்குறதுக்கு பதிலா புரவேதால வாங்கிக்க போறீங்க. இந்த பொருள் எல்லாம் நியாயமான விலையில இருக்கு. உயர்ந்த தரத்துல இருக்கு. அப்ப வேற பொருள் வெளியில வாங்குறதுக்கு பதிலா இங்க வாங்கிக்கிறீங்க. வேற எதுவும் இங்க முதலீடு பண்ணல. ஓகேங்களா? நஷ்டம் வருவதற்கு வாய்ப்பே இல்ல. அப்படிங்கிறத அவருக்கு ஒரு அஷ்யூரன்ஸ் குடுக்குறீங்க. ரீஅஷ்யூரன்ஸ். இதன் அடுத்து டெஸ்டிமோனியல் குளோசிங். இது என்ன அப்படின்னா, பொருட்கள பயன்படுத்தி ரிசல்ட் வந்தது இருக்கு. இப்ப இன்னைக்கு காலையில கூட ஒரு மேடம் ஒருத்தங்க ப்ராடக்ட் குடுத்த ரிசல்ட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு அப்பெண்டிஸ் ஆப்பரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்ட்டாங்க. பட் அந்த டைம்ல நம்மளுடைய புரவேதா விநியோகஸ்தர்கள் அவங்கள பார்த்திருக்கிறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு 3 ப்ராடக்ட் குடுத்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் அலோவேரா, ப்ரோபெரி பிளஸ், ப்ரோ நோனி பிளஸ். இந்த 3 அவர் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஒரு 1 1/2 மாசம், 2 மாசம் இத எடுத்துட்டு திரும்ப டாக்டர்ட்ட போயிருக்கிறாரு. டாக்டர் இப்ப நீங்க நார்மல் ஆயிட்டீங்க. சர்ஜரியே வேண்டான்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த மாரி ப்ராடக்ட்டோட டெஸ்டிமோனியல் ஒவ்வொரு நாளும் கேட்கும்போது ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த டெஸ்டிமோனியல் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம். அல்லது வியாபாரத்துல இருக்கக்கூடிய டெஸ்டிமோனியல். இன்னைக்கு பல பேர் வேற நேரடி வர்த்தக நிறுவனங்கள்ல 5 ஆண்டுகள், 6 ஆண்டுகள், 7 ஆண்டுகள் வொர்க் பண்ணிட்டு, புரவேதால வந்து ஜஸ்ட் 5 மந்த்ஸ், 6 மந்த்ஸ்ல இமாலய சாதனை அடைஞ்சிருக்கிறாங்க. ஒரு ரூ. 10,000 ஸ்டாண்டர்ட் இன்கம் வேற நிறுவனங்கள்ல 5, 6, 7 வருடங்கள்ல பண்ண முடியாதவங்க, இங்க வந்து 5, 6, 7 மாதங்கள்ல 50,000, 60,000, 70,000, 80,000 இன்கம் பண்ண முடியுது. இந்த உதாரணங்கள அவங்களுக்கு எடுத்து வைங்க. தென் அடுத்து சம்மரி குளோசிங். இப்ப பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் கம்பெனி, புரொஃபைல், அதாவது ப்ராடக்ட்ஸ், பிளான் ஓகேங்களா? அச்சீவர்ஸ் எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி நீங்க அவங்களுக்கு ஒரு தடவ சொல்லி குளோஸ் பண்ணலாம். அசம்ப்டிவ் குளோசிங். அதாவது நீங்களே மொபைல் ஆப் எடுத்துருங்க. அவங்க பேர்ல இணைய போறதா நீங்க அசம்ப்ஷன் எடுத்துட்டு, அவங்க ப்ரூஃப குடுக்க சொல்லி ஐடிய டைப் பண்ண ஆரம்பிச்சுர்றீங்க. அசம்ப்டிவ் சேர்றதாக நீங்க ஒரு அசம்ப்ஷன் எடுத்துட்டு ஃபில் பண்ண ஆரம்பிச்சுருங்க எல்லாத்தையும். இது ஒரு குளோசிங் டெக்னிக். தென் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்பி குளோசிங் ஆர் பென்சில் குளோசிங். இந்த பப்பி குளோசிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க வீட்ல இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க, ஒரு சப்ளிமெண்ட் வச்சிருந்தீங்கன்னா, அத எடுத்து தண்ணி குடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு சப்ளிமெண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அல்லது டீ கொண்டு போயிருந்தீங்கன்னா, ஏதாவது டீ உங்கள்ட்ட கையில இருந்துச்சுன்னா, ஒரு டீ தூள் கொஞ்சம் குடுத்து டீ போட சொல்லலாம். இந்த மாரி ஏதாவது ஒண்ணு. ஓகேங்களா? தேவைப்பட்டால். இத பண்ணணும்னு கட்டாயம் இல்ல. தேவைப்பட்டால். ஓகேங்களா? பப்பி குளோசிங் பண்ணலாம். சூழ்நிலைக்கு தகுந்த மாரி. ஓகேங்களா? இதுதான் பண்ணணும்னு கட்டாயம் இல்ல. எந்த மெத்தட் தேவையோ அந்த மெத்தட் எடுத்து குளோசிங்க்கு பயன்படுத்துங்க.
பட் இந்த க்ளோசிங்ல என்னன்னா நீங்க கொடுக்குற ஒரு புஷிங். ஓகேங்களா? அதுல தான் அவங்க இந்த வியாபாரத்துக்குள்ள வருவாங்க. இப்ப வியாபாரத்துக்குள்ள வந்துட்டாங்க. முறையா இந்த வியாபாரத்த அவங்கள துவங்க வைக்கணும். பிகாஸ் நம்ம குழுவுல இணையிற ஒவ்வொருத்தருக்கும் உண்டான வெற்றிக்கு பொறுப்பானவர் நம்ம. அதனால தான் ஸ்பான்சர் அப்படிங்கிற இடத்துல நம்ம சைன் பண்றோம். நம்ம தான் அவங்களுடைய வளர்ச்சிக்கு பொறுப்பானவங்க. அப்ப அவங்கள முறையா இந்த வியாபாரத்துல துவங்க வைக்கணும். நம்ம செய்ற விஷயத்த அவங்கள டூப்ளிகேட் பண்ண வைக்கணும். இந்த வியாபாரத்துல உங்களுக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் ஃப்ரீடம் இன் Proveda, இட் டசன்ட் மேட்டர் வாட் வொர்க்ஸ். இட் ஒன்லி மேட்டர்ஸ் வாட் டூப்ளிகேட்ஸ். எது வொர்க் ஆகுதுங்கிறது முக்கியம் அல்லங்க. எது டூப்ளிகேட் ஆகுதுங்கிறது தான் முக்கியம். அப்ப நம்ம செய்யக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாம் சிம்பிளா இருக்கணும், எளிமையா இருக்கணும், எல்லாத்தாலயும் செய்யக்கூடியதா இருக்கணும். அப்ப டூப்ளிகேஷன் டீம்ல ஆகணும். அதான் ஸ்டெப் நம்பர் 9. இந்த டூப்ளிகேஷன் கரெக்ட்டா நடந்தா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் இருந்தா தான் டூப்ளிகேஷன் நடக்கும். வி ஹேவ் வண்டர்ஃபுல் சிஸ்டம். இந்த சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டிய குடுக்கும். அதாவது ஒரு பாதுகாப்பாக குடுக்கும். உங்க வருமானம் பாதுகாப்பாக இருக்கும். உங்க குழு பாதுகாப்பாக இருக்கும். தென் உங்களுடைய டீம ரொம்ப ஃபாஸ்ட்டா டெவலப் பண்ண முடியும். தென் உங்களுக்கு லீவரேஜ் கிடைக்கும். தென் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள மாரி நெறைய பேத்த டீம்ல ஈஸியா உருவாக்குவீங்க. அப்ப டூப்ளிகேஷன் நடக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் சிஸ்டம் மூலமாக எளிமையா நடக்கும். இப்ப டூப்ளிகேஷன் இல்ல, சிஸ்டம் இல்லன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேட் ரேஸ்ம்பாங்க. ஆரம்பிச்ச இடத்திலேயே தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப சிஸ்டம்க்குள்ள அவங்க பிளக்-இன் ஆகணும். டூப்ளிகேஷன் அவங்கள பண்ண வைக்கணும். யாரெல்லாம் வியாபாரத்துக்குள்ள எடுத்துட்டு வரீங்களோ, அவங்கள முறையாக சிஸ்டம்க்குள்ள பிளக்-இன் பண்ணி இங்க பயிற்சி பண்ண வச்சா தான் அடுத்த கட்டத்துக்கு வளருவாங்க. அப்ப அந்த விஷயத்துல நீங்க தெளிவா இருக்கணும். இப்ப இந்த 9 ஸ்டெப்பும் புறவேதால வெற்றி அடைவதற்கு உண்டான முக்கியமான ஸ்டெப்ஸ். இப்போ 9 ஸ்டெப்ப பார்த்துட்டோம். தென் அடுத்தது இங்க புறவேதால மொபைல் ஆப் இருக்கு. இந்த மொபைல் ஆப் புறவேதா இந்தியா அப்படிங்கிற ஆப். இத லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் வந்து உங்களுக்கு பிசினஸ ட்ராக் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இத பயன்படுத்துங்க. தென் அடுத்து கால் சென்டர் நம்பர் இருக்கு. கஸ்டமர் கேர் இமெயில் ஐடி இருக்கு. இதெல்லாம் பயன்படுத்தலாம். இங்க புறவேதால உங்களுக்கு 11 விதமான வருமானம் இருக்கு. தென் அடுத்து 33% மெகா லாயல்டி ஆஃபர். இது என்ன அப்படின்னா, உலகத்திலே எந்த நிறுவனமும் குடுக்க முடியாத ஆஃபர். 3 மாதம் 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்க. 3ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதிக்குள்ள வாங்கணும். முதல் மாதம் ஆக்டிவேட் ஆகுற மாதம் மட்டும் தேதி கணக்கு இல்ல. 1000ங்கிறது ஒரு உதாரணம் குடுத்திருக்கேன். இது குறைந்தபட்ச தொகை. இதற்கு மேல எவ்வளவு வேணுமாலும் நீங்க வாங்கலாம். இந்த உதாரணம் ரூ. 1000க்கு 200 பொருள் உங்களுக்கு எது தேவையோ தேர்ந்தெடுத்து வாங்குறீங்க. அதனுடைய சராசரி எம்.ஆர்.பி. ரூ. 1300 இருக்கும். அப்ப பொருள் வாங்கும்போதே ரூ. 300 உங்களுக்கு ரீட்டெயில் மார்ஜின் கிடைக்கும். அப் டூ ரூ. 25 வரைக்கும் உங்களுக்கு போனஸ் கிடைக்கும். இத 3 மாதம் தொடர்ந்து வாங்குறீங்க. ஒரு உதாரணம் எடுத்துக்கிறேன். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாதம் வாங்குனீங்கன்னா, 4வது மாதம் ஏப்ரல்ல உங்களுக்கு நிறுவனம் 3 மாதம் வாங்குன அமௌண்ட்ட கூட்டி, அத 3ஆல வகுப்பாங்க. அதாவது 33% உங்களுக்கு வேலட்டா குடுப்பாங்க. இப்ப நம்ம இங்க ஒரு உதாரணம் 1000, 1000, 1000ன்னு குடுத்திருக்கோம். 3000க்கு வாங்குறீங்க. ரூ. 1000 உங்க வேலட்ல குடுப்பாங்க. 150 பொருள் சாய்ஸ் இருக்கு உங்களுக்கு. அதுல உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ அத தேர்ந்தெடுத்து வாங்கலாம். அதனுடைய சராசரி எம்.ஆர்.பி. ரூ. 1300. 4வது மாசம் ரூ. 1300க்கு உங்களுக்கு ஃப்ரீ புராடக்ட்ஸ் கிடைக்குது எம்.ஆர்.பில. இப்போ உங்களுடைய மொத்த பலன்கள்லாம் கூட்டுங்க. ரூ. 1300 ஃப்ரீ புராடக்ட்ஸ், ரூ. 900 ரீட்டெயில் மார்ஜின், அப் டூ ரூ. 75 வரைக்கும் உங்களுக்கு போனஸ் எல்லாம் கூட்டினீங்கன்னா ரூ. 2275. 3000க்கு பொருள் வாங்குனதுக்கு 2275% பலன் கிடைக்குது. எப்பேர்ப்பட்ட ஆஃபர் பாருங்க. இது மட்டும் இல்ல, நீங்க ரூ. 1000க்கு தான் வாங்கணுங்கிற அவசியம் இல்ல. 1000க்கு மேல எவ்வளவு வேணுமாலும் வாங்கலாம். உதாரணத்துக்கு 1000ன்னு சொல்லியிருக்கேன். அதுவும் யூனிஃபார்மா வாங்கணும்னு கூட கட்டாயம் இல்ல. மாசம் 2000, 2வது மாசம் 5000, 3வது மாசம் ஒரு 2000, மொத்தம் 9000 வாங்கியிருப்பீங்க. 9000க்கு வாங்கும்போது 33% 3000 வேலட்ல வரும். இந்த மாரி உங்களுக்கு நீங்க வாங்குற அவ்வளவும் உங்களுக்கு ஆஃபரா கன்வெர்ட் ஆயி உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கக்கூடிய இடம் இந்த புறவேதா. இதன் அடுத்து இங்க அற்புதமான வருமானம் இருக்கு. இந்த வியாபார திட்டம் புறவேதாவினுடைய வியாபார திட்டம் வேர்ல்டுலயே பெஸ்ட் மார்க்கெட்டிங் பிளான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் சிந்துற முதல் ஒரு துளி வேர்வைக்கு கூட கடைசி வரைக்கும் பலன் உண்டு. பிகாஸ் லைஃப் டைம் குமுலேட்டிவ் பிளான். அப்ப இங்க தொடர்ச்சியா உழைப்பு குடுக்குற அத்தன பேரும் ஜெயிப்பாங்க இந்த வியாபார திட்டத்துல. இதன் அடுத்து இங்க நீங்க எளிமையா வெற்றி அடைவதற்கு உண்டான ஒரு திட்டத்த காட்டுறேன். நீங்க புறவேதாக்குள்ள வரீங்க. உங்க வீட்டுக்கு சொந்த உபயோகத்துக்கு பொருட்கள் வாங்குறீங்க. 2 பேத்த இந்த வியாபாரத்துல நீங்க அறிமுகப்படுத்துறதா எடுத்துக்கிறேன். 2 பேர் அவங்க அடுத்த மாதம் ஆளுக்கு 2 பேத்த அறிமுகப்படுத்துறாங்க.
இப்படி 12 மாதம் இந்த விஷயம் டீம்ல டூப்ளிகேட் ஆகுது. குழுவுல மொத்தம் 8190 பேர் இருப்பாங்க. தலா 1500 பிவிக்கு ஒவ்வொருத்தரும் பொருள் வாங்குறதா எடுத்துக்கிறேன். அந்த மாரி பண்ணும்போது உங்களுடைய மாத வருமானம் ரூ. 8,62,900 இருக்கும். இது 100% நடந்தா. 50% மட்டும் நடந்துச்சா வச்சுக்கிறேன். உங்களுடைய வருமானம் 4,50,000 லட்சம் இருக்கும் கிட்டத்தட்ட. சரிங்க. அது கூட வேண்டாம். 25% நடக்கிறதா வச்சுக்கிறேன். உங்க வருமானம் 2,50,000 லட்சம் இருக்கும். இதுவும் இல்லங்க. வெறும் 10% தான் பண்றீங்கன்னு வச்சுக்கிறேன். உங்க வருமானம் ரூ. 1,00,000 இருக்கும். இன்னைக்கு இந்த ரூ. 1,00,000 நெறைய பேத்துடைய ட்ரீம் இன்கம். வெறும் 10% இந்த பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே நீங்க ரூ. 1,00,000 மேல சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அருமையான விஷயம் இருக்கு. இங்க நெறைய பேர் இத சாதிச்சுட்டு இருக்கிறாங்க. சில மாதங்கள்லயே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்கள பார்ப்போம். மிஸ்டர் பாலகிருஷ்ணன் மாத வருமானம் 51,000. மிஸ்டர் இளங்கோவன் மாத வருமானம் 70,000. மிஸ்ஸஸ் விமலா மகேந்திரன் மாத வருமானம் 74,000. மிஸ்டர் ரமேஷ் மாத வருமானம் 82,000. மிஸ்ஸஸ் பிரவீனா சதீஷ் மாத வருமானம் 82,000. மிஸ்டர் பழனியப்பன் மாத வருமானம் 62,000. மிஸ்டர் சிவகுமார் மாத வருமானம் 84,000. பாருங்க எல்லாருமே சில மாதங்கள்ல 4 மாதம், 5 மாதம், 6 மாதங்கள்ல எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க. இதன் அடுத்து மிஸ்டர் அருண்குமார். இவர் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் பகுதியை சேர்ந்தவர். இவருடைய மாத வருமானம் 1,65,000. மிஸ்டர் மோகன்குமார். இவர் திருச்சி பகுதியை சேர்ந்தவர். குறுகிய காலத்தில் மிகப்பெரிய சாதனை அடைஞ்சிருக்கிறார். எமரல்ட் ஸ்டார் அப்படிங்கிற லெவல் அடைந்திருக்கிறார். இவருடைய மாத வருமானம் 2,88,000. என்ன எடுத்துக்கோங்க. என்னுடைய பெயர் பாஸ்கரன். நான் எம்பிஏ படிச்சுட்டு ஒரு மல்டிநேஷனல் சாஃப்ட்வேர் கம்பெனியில கன்சல்டன்ட்டா இருக்கேன். பகுதி நேரமாக இந்த வியாபாரத்தை என்னோட மனைவி பேர்ல ஏப்ரல் மாசம் துவங்கினேன். என் வைஃப் ஒரு காலேஜ்ல அசிஸ்டன்ட் புரொஃபசர். என்னுடைய முதல் மாத வருமானம் 1,04,000. இதன் அடுத்து பாருங்க 1,42,000, 2,06,000, 3,90,000, 5,16,000, 6,04,000. யோசிச்சு பாருங்க. ஒரு 6 மாசத்துல ரூ. 6,00,000 மேல வருமானம். எப்பேற்பட்ட ஒரு விஷயம் இங்க நடந்திருக்குங்கிறத பாருங்க. பிகாஸ் இதே மாரியான வெற்றி உங்களுக்கும் காத்துக்கிட்டு இருக்கு. இதை விட பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. இங்க முறையா கத்துக்கிட்டு நீங்க செயல்பட்டீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கும் உண்டு. இப்ப உங்கள்ட்ட இந்த 9 ஸ்டெப்ப திரும்ப ஞாபகப்படுத்துறேன். ட்ரீம்ஸ், நோ யுவர் சப்போர்ட், செல்ஃப் யூஸ், லிஸ்ட், இன்விடேஷன், ஷோ த பிளான், தென் அடுத்து ஃபாலோ அப், க்ளோசிங், டூப்ளிகேஷன். இந்த 9 ஸ்டெப்ப புரிஞ்சுக்கோங்க. இந்த 9 ஸ்டெப்ப செயல்படுத்த ஆரம்பிங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்கள கைட் பண்றதுக்கு முறையான பயிற்சிகள் இங்க இருக்கு. இத பயன்படுத்துங்க. பட் இந்த வியாபாரத்த துவங்கும்போது நார்மலா செய்யக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன? நெறைய பேர் செய்யக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லுக்கிங் ஃபார் ஷார்ட்கட். அதாவது என்ன அப்படின்னா, ஏதாவது குறுக்கு வழி இருக்குமா? அதுல முன்னேற முடியுமான்னு பார்ப்பாங்க. இது பொதுவா மனித இயல்பு. பட் தேர் இஸ் நோ ஷார்ட்கட். இங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிக்கணும்னா ஒரே வழி இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க சிஸ்டம் என்ன சொல்லுதோ அத அப்படியே ஃபாலோ பண்ணணும். அதற்கு முறையான பயிற்சிகள் இருக்கு உங்களுக்கு. அதுல உங்கள ஈடுபடுத்திக்கோங்க. இங்க என்ன அப்படின்னா, ஷார்ட்கட்லாம் எதுவும் இல்ல. நேரான பாதை தான். அத பயன்படுத்தணும். தென் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் நம்ம இந்த வியாபாரத்த துவங்கும்போது நெகட்டிவா பேசுவாங்க. நம்மள சுத்தி இருக்கிறவங்க, நெருங்கி பழகுனவங்க, நண்பர்கள், உறவினர்கள் இப்படி எல்லா பக்கமும். அந்த பக்கம் செவி சாய்க்கக் கூடாதுங்க. இங்க சாதிச்ச எல்லாரும் இந்த மாரி நெகட்டிவ தாண்டி தான் வந்திருக்கிறாங்க. யார் என்ன சொன்னாலும், நீங்க உங்களுக்கு அப்படி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, உங்க அப்ளையன்ட்ட உட்காருங்க. உங்க லைன் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப்ல உட்காருங்க. உங்க டவுட்ஸ கிளியர் பண்ணிக்கோங்க. யார் சொல்றதையும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பிகாஸ் என்ன அப்படின்னா, நீங்க புரவதா எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே உங்கள கூப்பிட்டு கை குடுத்து நீங்க பெரிய லெவல்ல வளருவீங்க அப்படின்னு சொல்றதுக்கு உங்கள சுத்தி யாரும் இருக்க மாட்டாங்க. யார் சொல்லுவாங்க? உங்க அப்ளையன் மட்டும் தான் சொல்லுவாங்க. அப்ப சுத்தி வரக்கூடிய நெகட்டிவ் கமெண்ட்ஸ நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா, டவுட் இருந்தா, இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா, அப்ளையன்ட்ட உட்கார்ந்து டவுட்ட கிளியர் பண்ணுங்க. தென் நெறைய பேத்துடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, வொர்க் லெஸ், எக்ஸ்பெக்ட் மோர். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த உழைப்பு, நெறைய வருமானம் வரணும்னு நெனைப்பாங்க. அது இனிஷியலா சாத்தியம் இல்லங்க. அப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வியாபாரத்திற்கு புரவேதா வியாபாரத்திற்கு நீங்க குவாலிட்டியான டைம் ஒதுக்கி ஆகணும். இங்க சிஸ்டம்குள்ள உங்கள பிளக் இன் பண்ணிக்கோங்க. மீட்டிங், ட்ரெய்னிங் ரெகுலரா அட்டெண்ட் பண்ணுங்க. இங்க செய்ய வேண்டிய விஷயங்கள முறையாக சிஸ்டமேட்டிக்கா, கன்சிஸ்டன்ட்டா செய்யுங்க.
உங்களுடைய வருமானத்தை இங்க பெருக்க முடியும். இப்படித்தான் பல பேர் இங்க வருமானத்தை பெருக்கி இருக்கிறாங்க. தென் அடுத்தது ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். நிறைய பேத்துடைய பயம் என்ன அப்படின்னா, ஒரு 4 பேர் நோ சொல்லிட்டாங்கன்னா 5வது ஆள்கிட்ட போனா அவரும் நோ சொல்லிடுவார் அப்படிங்கிறதுக்காக பயப்படுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இந்த நோ அப்படிங்கிற விஷயத்த ஒரு 3, 4 பேர் சொல்லிட்டாங்கன்னா எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து மைண்ட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்படி அல்லங்க. 4 பேர் நோ சொல்லியிருந்தாலும் 5வது ஆள் ஒரு டைமண்ட் எக்ஸிக்யூட்டிவா இருக்கலாம். அதாவது நம்ம ஏதாவது முதலீடு போட்டிருக்கோமா? யாராவது நோ சொல்லிட்டாங்கன்னா அதனால நமக்கு ஏதாவது நஷ்டமாயிர போதா? எதுவுமே கிடையாதுங்க. பட் எல்லாருமே இந்த நோங்கிற விஷயத்த தாண்டி தான் வந்திருக்கிறாங்க. அதனால அத பத்தி கவலைப்படாதீங்க. நிறைய பேர் இந்த வியாபாரத்த துவங்கும்போது அந்த நோ அப்படின்னு சொல்றதுனால எமோஷனல் லாஸ் இருக்கும். அத எமோஷனலா எடுத்துக்குவாங்க. அந்த நேரம் ஜஸ்ட் ஒரு எமோஷனலா இதா இருக்கும். பட் கெட் ரிலாக்ஸ். இந்த வியாபாரம் என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க. போய் பார்க்குற அத்தனை பேரும் எஸ் சொல்ல மாட்டாங்க. போய் பார்க்குற அத்தனை பேரும் நோ சொல்ல மாட்டாங்க. எஸ் சொல்றவங்களும் இருப்பாங்க. நோ சொல்றவங்களும் இருப்பாங்க. அதனால அத புரிஞ்சு செயல்படுவோங்க. தென் அடுத்து நிறைய பேர் இந்த வியாபாரத்துக்குள்ள வந்துட்டு ப்ராப்பரா மீட்டிங் ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க. நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். இந்த வியாபாரத்த நீங்க பொழுதுபோக்காவும் செய்யலாம், வியாபாரமாவும் செய்யலாம். பொழுதுபோக்கா செய்றவங்க அத்திப்பூத்த மாரி என்னைக்கோ ஒரு நாளைக்கு மீட்டிங்க்கு வருவாங்க. பட் வியாபாரமா செய்றவங்க தொடர்ந்து மீட்டிங் வருவாங்க. நீங்க இங்க ஜெயிக்கணும் அப்படின்னா, ஒரு சராசரி மனிதன் மாரி ஏதோ கடமைக்கு என்னைக்கோ ஒரு நாள் வராம, கன்சிஸ்டன்ட்டா தொடர்ச்சியா இங்க மீட்டிங் ட்ரெய்னிங் வாங்க. இங்க 365 நாளும் பயிற்சிகள் இருக்கு. அதுல உங்கள ஈடுபடுத்திக்கோங்க. இந்த மீட்டிங் ட்ரெய்னிங் உங்கள மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சிக்கு எடுத்துட்டு போகும். பிகாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க சாதிச்ச எல்லா சாதனையாளர்களும் இந்த பயிற்சியில தங்கள ஈடுபடுத்திட்டாங்க. பட் புதுசா சேர்றவங்க இந்த 5 விதமான மிஸ்டேக் செய்வாங்க. ஷார்ட்கட்ட தேடுவாங்க. மத்தவங்க சொல்ற நெகட்டிவ் கமெண்ட்ஸ கன்சிடர் பண்ணுவாங்க. குறைஞ்ச உழைப்புல நெறைய வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. நெறைய பேர் சொல்லக்கூடிய ரிஜெக்ஷன பார்த்து பயப்படுவாங்க. தொடர்ந்து மீட்டிங் வரமாட்டாங்க. இந்த 5 விஷயம் தான் எல்லாரும் செய்ற மிஸ்டேக். பட் புரொஃபஷனல் பீப்பிள் வெற்றி அடையணுங்கிற அந்த தாகம் இருக்கிறவங்க, இந்த மிஸ்டேக் அதாவது என்ன அப்படின்னா, மிஸ்டேக்ல 2 வகை இருக்குங்க. ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் செஞ்சு கத்துக்கிறது. இன்னொன்னு மத்தவங்க மிஸ்டேக்ல இருந்து கத்துக்கிறது. புத்திசாலிகள் மத்தவங்க மிஸ்டேக்ல இருந்து கத்துக்குவாங்க. இப்ப இந்த 5 மிஸ்டேக்க நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. நம்ம சொன்ன 9 ஸ்டெப் முறையா ஃபாலோ பண்ணுங்க. இத ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு இங்க அற்புதமான வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சிஸ்டம்ல ஈவன் 6 மாசத்துலருந்து 12 மாசத்துல உங்களுடைய மாத வருமானம் 1,00,000த்துல 5,00,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கையில கிடைச்சிருக்கு. இத முறையா செயல்படுத்துவோம். மிகப்பெரிய லெவல்ல இந்த புரவேதால சாதிப்போம். உங்கள் அனைவரையும் இங்கு சந்தித்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஜெய் ஹிந்த், ஜெய் புரவேதா.